இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம், மாயாவை எங்கேயும் காணோம் சார். ஆமா சார், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சார், மாயா இல்ல சார். எங்கேயும் இல்லைன்னா வேற எங்கேயோ போயிருப்பா. சார், வீடு முழுக்க தேடிட்டீங்களா? உங்க சந்தேகம் தீர்ந்துடுச்சா? சாரி மேடம், டவுட்னு வந்துட்டா அதை கிளியர் பண்ணிக்க வேண்டியது எங்க கடமை. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். பரவாயில்ல சார். மேடம், ஒருவேளை மாயா இங்க வந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க மேடம். கண்டிப்பா பண்றேன் சார். வாங்க போலாம். ஓகே சார். ஓகே சார். மாயா, மாயா, போலீஸ் போயிட்டாங்க, வா வெளியில. போலீஸ் போயிட்டாங்களா? அம்மா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. போலீஸ் தேடி பார்த்துட்டு போயிட்டாங்க. இனிமே நீ பயம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். ஆமா, அந்த ரேவதிய சுட்டுட்டதா சொன்னியே, அவ இனிமே பொழைக்க மாட்டால? கண்டிப்பா பொழைக்க மாட்டா மேடம். ஏன்னா அவ ஹார்ட்ட குறிப்பாத்து சுட்டிருக்கேன். உயிர் பிழைக்க சான்ஸே கிடையாது. அந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு சாகிறது அவளுக்கு பெரிய இழப்பாதான் இருக்கும். அது நமக்கு பரம சந்தோஷம். டாக்டர் என்னமா சொன்னாங்க? எப்பேத்தி பொழைச்சுப்பால? ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கா பாட்டி. டாக்டர் இப்பதான் சொன்னாங்க. அவ உடம்புல இருக்க துப்பாக்கி கொண்டு எடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. அப்பதான் அவ பொழைப்பான்னு சொன்னாங்க பாட்டி. ஏ கிழவி, உன்னை யார் இப்ப இங்க வர சொன்னா? அப்படியே நல்ல விசாரிக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? ஏற்கனவே எங்க அக்கா கிட்ட இருந்து துர்காவை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்ட. இன்னும் என்ன சதி திட்டத்தோட இங்க வந்திருக்கேனே தெரியல. முதல்ல வெளியில போ. சித்தி, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு விவசாயே இல்லையா உங்களுக்கு? துர்காவை அவங்கள பிரிச்சு கூட்டிட்டு போனாங்க. அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதனால பாட்டி அவங்களுக்கு அடைக்காலம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அத பத்தி பேசுற நேரமா இது? ரேவதிக்கு இப்படி நடந்துருச்சுன்னு நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பாட்டியும் மனசு கஷ்டப்பட்டு இங்க வந்திருப்பாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கிழவிக்கு ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அதனால நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு எரிச்சலாதான் இருக்கும். ஐயா, கலங்காதையா. நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல. கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலையே. அது ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணியா. அவ நல்ல மனசுக்கு அவ எப்படியாவது இத கடந்து வந்துருவாயா. நல்லபடியா வந்துருவா. நீ கலங்காம இரியா. போறேன், கோயிலுக்கு போறேன். சாமி கிட்ட கேக்குறேன், என் பேத்தியை எப்படியாவது காப்பாத்தி கொடு சாமின்னு நான் கேக்குறேன். நமக்கெல்லாம் நல்லதுதாயா நடக்கும். நீ கலங்காம இரு. நான் போயிட்டு வரையா. என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? அவளுக்கு ஒண்ணும் ஆகாதல்ல? நல்லபடியா பொழைச்சு வந்துருவாள்ல? மேடம், உங்க பொண்ணு உடம்புல இருக்கிற புல்லட்டை இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி எடுத்தாகணும். இல்லைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து. டாக்டர், எப்படியாவது சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி என் பொண்ணு உயிரை காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ். ஆமா டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு என் பொண்ணு வேணும். ஆபரேஷனை உடனே பண்ணிடுங்க. உங்க பதட்டம் எனக்கு புரியுது. ஆனா இந்த ஆபரேஷனை நாங்க பண்ண முடியாது. ஏன் டாக்டர், யாராவது டாக்டர் வெளிநாட்டுல இருந்து வர வேண்டியது இருக்கா? இல்லங்க, இங்கேயே டாக்டர் வசந்த்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த மாதிரி ஆபரேஷன்ல ஸ்பெஷலிஸ்ட். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஆபரேஷன். ஹார்ட்டுக்கு கொஞ்சம் மேல புல்லட் பாஞ்சிருக்கு. அது ரொம்ப கேர்ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும். டாக்டர் வசந்துக்கு இந்த மாதிரி ஆபரேஷன்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் வந்தாருன்னா ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவாரு. அப்போ அவரை வர வச்சு ஆபரேஷனை பண்ணிடுங்க. அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் டாக்டர்? அவர் செமினார் ஒண்ணுக்காக யுஎஸ்ஏ போகிறதா இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். அவர் செமினாருக்கு போறதுல உறுதியா இருக்கறனால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. டாக்டர், வேற யாராவது டாக்டர் வச்சு ஆபரேஷன் பண்ண முடியாதா? பண்ணலாம். ஆனா டாக்டர் வசந்த் வந்தா அவரோட அனுபவம் உங்க பொண்ணை காப்பாத்திடும்ன்றது எங்களோட நம்பிக்கை. அதனாலதான் அவர் வரணும்னு நான் நினைக்கிறேன்.
டாக்டர் அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. நான் போய் எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன். நாங்க சொல்லியே கேட்காதவரு நீங்க சொல்லி வருவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல டாக்டர், நான் நேர்ல போய் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பார்க்கறேன். அவர் மனசு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல? உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். இதுதான் டாக்டர் வசந்தோட வீட்டு அட்ரஸ். நீங்க போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. டாக்டர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர பார்க்கறேன். சரிங்க மாப்பிள்ள. சரிங்க மாப்பிள்ள. என்னம்மா ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. அம்மா, என் பேத்தி குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிட்டு இருக்கா. கடவுள் ரூபத்துல நீங்க வந்திருக்கிறதா நினைக்கிறேன். நீங்க எப்படியாவது என் பேத்தியை காப்பாத்தி கொடுத்துருங்கம்மா. உங்க வேதனை எனக்கு புரியுதுமா. உங்க பேத்திக்காக வேண்டிக்க ஓடோடி வந்திருக்கீங்க. உங்க பேத்திக்கு ஒன்னும் ஆகாது. அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இத உங்க பேத்தி நெத்தியில பூசி விடுங்கம்மா. அவளுக்கு எதுவும் ஆகாது. அம்மா, கடவுளே மனுஷ ரூபத்துல குழந்தைக்கு தாயாகுமாமே, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. என் பேத்தி உசுறு பழிச்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு சின்ன கோரிக்கை. சொல்லுங்கம்மா. நீங்க என் கூட ஆஸ்பத்திரிக்கு வந்து உங்க கையாலேயே இந்த திருநீரை அவளுக்கு பூசி விட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என் பேத்தி பழிச்சுக்குவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு என் கூட ஆஸ்பத்திரிக்கு வாங்கம்மா. யோசிக்காதீங்கம்மா, நீங்க மட்டும் வந்தா போதும். அவ உசுரோட பொழைச்சு வரணும்னு குடும்பமே ஆஸ்பத்திரியில கிடக்கு. நீங்க வந்து அவ நெத்தியில விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என் பேத்தி பொழைச்சுக்குவாமா. அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. தயவு செஞ்சு யோசிக்காம இப்பவே என் கூட ஆஸ்பத்திரிக்கு வாங்கம்மா. சரிம்மா, இவ்வளவு சொல்றீங்க, கண்டிப்பா வரமா. ரொம்ப நன்றிம்மா, நீங்க வாங்க. உட்காருங்க. இல்ல சார், பரவாயில்ல இருக்கட்டும். சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? சார், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் சார். என்ன உதவி? என் ஒய்ஃப் பேர் ரேவதி. அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல ஐசியூல இருக்காங்க சார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்களே. ப்ளீஸ் சார், எப்படியாவது கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. ஆனா நான் இப்போ யுஎஸ் போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். அங்க மெடிக்கல் சம்பந்தமான ஒரு முக்கியமான செமினார்ல கலந்துக்க போறேன். சாரி, என்னால வர முடியாது. நீங்க வேற டாக்டர் வச்சு ஆபரேஷன் பண்ணிக்கங்களேன். சார், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க சார். அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க ஆபரேட் பண்ணதான் காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார்.